ஓம் நம சிவாய. மிருத்யுஞ்சய மந்திரமும் அந்தகாசுரன் முக்தியும். அந்தகாசுரனுடைய சரித்திரத்தை கேட்டு வந்த முனிவர்கள் புராணிகரை நோக்கி, ஞான சிரேஷ்டரே, தாங்கள் கூறி வந்த விஷயங்களால் நாங்கள் பரம சந்தோஷம் அடைந்தோம். முன்கூறிய அந்தகாசுர யுத்தத்தில் சுக்கிரன் சிவபெருமானால் விழுங்கப்பட்டார் அல்லவா? அது சர்வேஸ்வரனுடைய உதராக்னி கல்பாந்தங்களை எல்லாம் வினாடியில் அழிக்கும் ஆற்றலுடையதல்லவா? அவ்வகைய அக்னி மகா தபோ சம்பந்தமும் மகிமாதி ஐஸ்வர்யமும் தேஜோ ரூபமும் உடைய இம்முனியை தகிக்காத காரணம் யாது? அவ்விறைவன் திருவயிற்று நின்று சுக்கிரன் எவ்வாறு வெளிவந்தார்? எவ்வளவு காலம் மந்திரத்தால் தியானித்தார்? அந்தகாசுரன் எவ்வாறு கணநாதனாக்கப்பட்டான்? இவ்விஷயங்களை பூரணமாக உணர வேண்டுமென்று விரும்புகிறோம். எங்களுக்கு தெளிவாக விளக்கியருள வேண்டும் என்றார்கள். உண்மையை நடந்தவற்றை கூறுகின்றேன் என்று புராணிகர் சொல்லத் தொடங்கினார். அந்தகனுடைய பெரும் போராட்டத்தில் சிவபெருமானால் விழுங்கப்பட்ட சுக்கிரன் பனித்துளி போன்றும் சந்திரன் போன்றும் குளிர்ந்துள்ளதும் வருணதேவ தாகமானதும் பெரும் பயம் விளைக்கும் மிருத்யுவை நாசம் செய்ய கூடியதும் எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியதும் மங்களகரமானதும் தொன்று தொற்று ஆன்றோரால் உபதேசிக்கப்பட்டதுமான மிருத்யுஞ்சய மந்திரத்தை அனுஷ்டித்தார். சிவநாமஸ்வரூபமான மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜெபித்து சிவபெருமானது லிங்கக்குறி வழியாக சுக்கில ரூபமாக புறம்பே வந்தவரும் நாசமற்றவரும் மகா சம்பத்துடையவரும் 3000 வருஷங்கள் சிவபெருமானது கர்ப்பத்திலிருந்து வேதநிதியுமான சுக்கிரமுனி ஸ்ரீ பார்வதி தேவிக்கு புத்திரராக பரமேஸ்வரரால் படைக்கப்பட்டார் போல பிறந்தார். இது நிற்க சூலாயுதத்தின் முனையில் கிடந்தும் தன் தைரியத்தை விடாது தொங்கிக் கிடந்தான் அந்தகாசுரன். அஷ்டோத்திர நாமங்களையும் 108 மூர்த்திகளாக தியானித்துக் கொண்டிருந்தான். சிவபெருமானை தோத்திரத்தால் களிப்புற்றார். சூலத்தின் முனையில் குத்தி வைத்துக் கொண்டிருந்த அந்தகாசுரனை அந்த சூலத்தினின்று நிலத்தில் இறக்கினார். அவனுக்கு உபதேசகரமாக நன்மொழிகளை சொல்லி அவன் உடலை கையால் தொட்டு, அந்தகனே, உனக்குண்டாகிய இந்திரிய நிக்கிரக தபம் என்னையே இதுகாரும் தியானித்ததாலும் சௌரிய தைரியாதி சம்பத்துக்களாலும் பல காலமாக பல ரூபமாக என்னையே துதித்தமையாலும் நான் உன் விஷயத்தில் பெரும் களிப்பு அடைந்தேன். நீயும் இதுகாரும் மதி ஈனத்தால் செய்த பாவங்களை எல்லாம் விலக்கினவனாகுக. நல்ல விரதம் செய்தவனே, நீ விரும்பிய வார்த்தையை கேள். நானும் உன் விஷயத்தில் தடையின்றி வரம் கொடுப்பேன். நீயும் வரமேற்தக்க பாத்திரவானாக இருக்கிறாய். உயர் பதவியை இப்பொழுதே விரும்புக. 3000 வருஷங்களுக்கும் பின்னர் மோட்சம் உண்டாகும் என்றார். ஓம் நம சிவாய.